ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் இன்னைக்கு லஞ்சுக்கு ரசம் தான் வைக்க போகிறேன். என்னோட ஸ்டைலில் ஒரு பொருள் ஆட் பண்ணுவேன். என்னன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்காக சோம்பு, சீரகம், மிளகு, ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக தனியா எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். நான் சொன்ன பொருளாக தான் இது போட்டு அரைச்சி வச்சிங்கன்னா ரசம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது தண்ணி விடாமல் குறன்னு அரைச்சி எடுத்துருக்கிறேன். புளி ஊற வச்சிருந்தேன்ல அதை கரைச்சிக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையுமே அதில் கரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், அரைச்சி வச்சிருக்க மசாலா இது எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்க புளி தண்ணியுமே அதில் ஊற்றிடணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி போட்டு லைட்டாக அந்த நுர வந்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. நுர வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவியாக இருக்கணும். சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும். நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, முட்டை பொரியல் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு முட்டை பொரியல் தான் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு என்கிட்ட இல்லை, அதனால முட்டை பொரியல் தான் பண்ணி